சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையத்திற்கான இடத்தை விரைந்து தேர்வு செய்ய வேண்டும் என்று பி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கோரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையத்திற்கான இடத்தை விரைந்து தேர்வு செய்ய வேண்டும் என்று பி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்வதாக முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையத்திற்கான இடத்தை விரைந்து தேர்வு செய்ய வேண்டும் என்று வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் இருக்கிறார். ஹரீஷ், சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை விரைந்து தேர்வு செய்ய வேண்டும் என்று வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் அவர் வேறு என்னென்ன கூறியிருக்கிறார், விரிவான விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் பரந்தூர் விமான நிலையத்தை திட்டத்தை ரத்து செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது அறிவித்திருக்கிறார். சில இடங்களில் பரிசீலனையில் உள்ள என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் சென்னைக்கு அருகில் இரண்டாவது விமான நிலையத்திற்கு புதிய இடத்தை அவர் முன்மொழித்திருந்தால் உதவியாக இருந்திருக்கும். ஏனெனில் அதில் இருப்பிடத்தையும் அடையாளத்தையும் காண்பதில்தான் ஏற்பட்ட தாமதம் மாநிலத்திலும் வளர்ச்சியை குறைந்து 10 ஆண்டுகளுக்கு பின்னடைவுக்கு உள்ளாகி இருக்குது. குறிப்பாக அந்த புதிய விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்வதற்கான இந்த அறிவிப்பு மாநில அரசு கவனமாக பரிசீலிக்க வேண்டிய வாய்ப்பு செலவு கொண்டுள்ளது. குறிப்பாக அந்த பரந்தூர் பதிலாக இரண்டாவது விமான நிலையத்தை நிர்வாக முடிவின் மூலம் விரைவில் முன்னெடுத்தாலுமே ஒரு இடத்தை கண்டுபிடிப்பது மத்திய அரசு மற்றும் சட்டப்பூர்வ அமைப்புகளுக்கும் ஒப்புதல் பெறுவதும் டெண்டர் வெளியிடுவதும் நிலம் கையெழுத்தப்படுவதும் மற்றும் உரிமைகள் பெறுவதும் ஆகிய விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வருவதற்கு குறைந்தது 10 ஆண்டுகள் ஆகும். இதற்கிடையிலே மற்ற மாநிலங்கள் முன்னேறி நாம் பின்தங்கிவிடுவோம். சென்னையில் உள்ள தற்போதைய விமான நிலையம் இன்றைய தரத்தின்படியே போதுமானது இல்லை என்பதுதான் நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சென்னை விமான நிலையம் 1300 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ளது. ஹைதராபாத் விமான நிலையம் சுமார் 5500 ஏக்கர், பெங்களூர் 4000 ஏக்கர், மும்பை 2866 ஏக்கர், டெல்லி விமான நிலையம் 5100 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. இவ்வளவு சிறிய இடத்தில் தற்பொழுதைய சென்னை விமான நிலையம் சிறந்த வாடிக்கையாளர்கள் அனுபவத்தை வழங்க வேண்டும். ஆனால் வருகை பகுதியிலிருந்து உள்ளூர் போக்குவரத்து எடுப்பது என்று ஒரு கனவாக உள்ளது. சென்னை ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் நுழைவழியாக இருந்தது. இன்று சென்னை விமான நிலையம் மொத்தம் பயணிகள் கையாளவும் திறனும் 5வது இடத்தில் உள்ளது. ஆண்டுகளுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளவும் திறன் கொண்டதால் டெல்லி, மும்பை, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய இந்த சென்னையில் மேலே உள்ளனர். அதனால் பொதுமான டாக்ஸேஷன் மற்றும் இல்லாததால் தற்போதைய சென்னை விமான நிலையம் அந்த கோட்பாடு விமான நிலையமாக வகைப்படுத்துவதனால் இதனால் A380 போன்ற விமானங்கள் சென்னையில் தரையிறங்க ஏற்க முடியாத உள்ளதால் தெற்கில் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் விமான நிலையங்களும் பெரிய விமானங்களும் கையாள முடியும். மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு சென்னையில் இரண்டாவது விமான நிலையத்தை ஏற்ற இடத்தை விரிவாக அடையாளம் காணவும் செயல்முறை தமிழ்நாடு அரசு முடுக்கிவிட வேண்டும் என்றுதான் கூறுகிறேன். இடம் அடையாளம் காண்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் அது நம் 10 ஆண்டுகளுக்கு அப்பால் தள்ளிவிடும். கட்சிகள் வந்து போகலாம், அரசுகள் மாறலாம். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் திரும்பி பார்க்கும்போது அன்றைய நிர்வாகிகள் முன்னெடுப்பதுதான் திறம் இல்லாததால் இன்னும் விமான நிலையம் என்று அழைக்கப்படும் ஒரு நோயற்ற கட்டிடத்தால் மூச்சு திணறல் ஏற்படக்கூடாது. மேலும் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு தேவையான 5746 ஏக்கரையும் 1700 ஏக்கரை தமிழ்நாடு அரசு கையெழுத்தப்பட்டு செய்திகள் தெரிவித்திருக்கிறது. இந்த கையெழுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலத்தை மாநில அரசு எப்போது என்ன செய்ய விரும்புகிறது? இவ்வாறு வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை அவரது எக்ஸ் பக்கத்தில் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரீஷ்.